ஹலோ ஆல்! ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹரியாலி முட்டை மசாலா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். சாஸ் பேன்ல 4 முட்டை சேர்த்துருக்கேன். இத பாயில் பண்ணிட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப மிக்ஸர் ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதில பாதி அளவு கொத்தமல்லி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 10 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இத நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு, பாயில் பண்ணி வச்சிருக்க முட்டைய லைட்டா ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்பதான் மசாலா நல்லா கோட் ஆகி வரும். 2 நிமிஷம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, இது ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொடியா கட் பண்ண 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்க கிரீன் பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டா கொதி வரும்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா, இந்த மாரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும். இப்ப வேக வச்சிருக்க முட்டைய உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா 1 டீஸ்பூன் கசூரி மேத்திய நல்லா கிரஷ் பண்ணி உள்ள சேர்த்துட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா, சூப்பர் டேஸ்டியா இருக்கும். என்னோட சேனல் நியூவா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.